Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழக முதலமைச்சர் விஜய் திடீரென கேரளாவுக்கு பயணம் பண்ண போகிறார். முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் வெளிமாநிலத்திற்கு முதல் முறையாக விஜய் போக போகிறார். எதற்காக கேரளா போகிறார் அப்படின்றத பற்றியும், திருச்சி கிழக்கில் கூடிய சீக்கிரம் இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தல் போட்டியில் வந்து திமுக சார்பாக யார் நிற்க போகிறாங்க, தாவேக சார்பாக யார் நிற்க போகிறாங்க அப்படின்ற போட்டி அப்படின்ற விவாதம் என்பது இப்போ சூடாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான செய்தி, அதிமுகவை சேர்ந்த இன்னொரு அணியினர் மீண்டும் ஒரு போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படிலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாம் முடியும் அப்படின்றத பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். அதிமுகவால் அதிமுகவுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு பாரு. ஆமாம், எப்பவுமே அதிமுக தான் பேச்சு. ஆமாம், அது நெகட்டிவாக கடந்த 5 வருஷமாகவும் அதான் பேச்சு. இப்போ சரி ஆட்சி மாறி வேறு ஏதாவது மாறும் பார்த்தா இப்போவும் அதிமுக தான் பேச்சு. என்ன பண்ணுறது, அதிமுக தான் விஜய்க்கு ஒரு தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க போல் இருக்கு. விஜயால் பெருசாக அந்த அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணுறது, ஏற்கனவே 9 பேர் பதவி ஏற்றாங்கல்ல, அவங்களுக்கு துறை என்ன இலாக்கா ஒதுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த ஒரு அதிமுக பிரச்சனை என்பது மிக முக்கிய காரணமாக இருக்கு. ஏன்னா முன்னாடி நம்ம பேசினது மாதிரி அதிமுகவை சேர்ந்த 25 பேர் சப்போர்ட் பண்ணாங்களே விஜய்க்கு, அவங்க தரப்பில் இருந்து 8 பேர் அமைச்சர் பதவி கேட்குறாங்கன்னா, இவங்க தரப்பில் தாவேக்கு என்ன சொல்கிறாங்க, 8லாம் கொடுக்கறது கஷ்டம், ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க போல. ஏன்னா அதிமுக இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல விஜய் தரப்பில். முதல்ல காங்கிரஸ் வந்தாங்க, காங்கிரஸ் 2 மூட்டை கொடுத்துட்டு பாக்கி நம்ம வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணாங்கன்னா அப்படி ஓகே ஸ்மூத்தாக போயிருக்கும். ஆனால் அதிமுக இப்போ வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களும் டிமாண்ட் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற டிமாண்ட் சாதாரண டிமாண்டாக இல்லையானா முக்கியமான பதவியெல்லாம் கேட்குறாங்க போல். முக்கியமான துறைகள்லாம், அதாவது பொதுப்பணித்துறை, அப்புறம் வந்து சுகாதாரத்துறை. பொதுப்பணித்துறை வந்து தாவேக்காவில் செங்கோட்டையன் கொடுக்கப்பட்டதாக ஒரு பேச்சு அடிப்பட்டது. அந்த பொதுப்பணித்துறையை வந்து அதிமுக வந்து அவங்களுக்கு கேட்குறாங்க போல். சுகாதாரத்துறை வந்து விஜயபாஸ்கர் மறுபடியும் கேட்குறாரு போல் இருக்கு. அந்த மாதிரி மிக முக்கியமான துறைகளை வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து விஜய் டிமாண்ட் பண்ணுறதுனால விஜயால் இன்னும் முடிவெடுக்க முடியல. ஏன்னா பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்குமே வந்து அமைச்சரவையில் எந்த விதமான அமைச்சரவை கூட்டத்தையும் விஜய் நடத்தலை, அமைச்சர்களுக்கும் இலாக்கா ஒதுக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தரப்புலையும் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. இன்னைக்கு கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்கிறாரு, 5 எம்எல்ஏக்களுக்கும் விஜய் மந்திரி பதவி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு டிமாண்ட் வச்சிருக்காரு. 5 பேர் ஆதரவு. ஆமாம், 5 பேருக்கும் அமைச்சரவை பதவின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 25 அமைச்சர் அதிமுக கொடுக்கணுமே, அவன் 25 பேர் வராங்களே. அப்போ தாவேக்காவுக்கு வெறும் 5 தான் கிடைக்கும் போல் இருக்கு. 35ல் 25 அதிமுக, 5 காங்கிரஸ் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாயிடுமே தாவேக்காவுக்கு. இப்படிதான் கர்நாடகாவில் நடக்கும் குமாரசாமிக்கு. ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம், கம்மியாக ஜெயிச்சுட்டு வருவார். ஆமாம், அவர் வந்து அது மாதிரி தான். அதனால தான் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா ஆட்சிக்கு வந்தோமே, நம்ம வந்து அமைச்சரவை கூட்டத்தையும் போடல, அமைச்சரவை விரிவாக்கவும் பண்ணலை, இதுக்கு நடுவில் எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த துறை ரீதியாக பல கோப்புகள் வந்து பல ஃபைல்கள் வந்து தேங்கியே இருக்கு போல் இருக்கு, அமைச்சர் கையெழுத்து இல்லாமல். ஏன்னா எல்லா இடத்துலையும் செயலாளர் கையெழுத்து போட முடியாதுல்ல, அமைச்சர் அப்படின்ற முறையில் அவரோட ஒப்புதல் கொடுக்கணும். அதெல்லாமே இன்னும் பெரிய ஒரு தேக்க நிலை ஏற்பட்டிருக்கு. இது கரையில் தான் வந்து இந்த வாரத்துக்குள்ளே பிரச்சனை முடியும்னு பார்த்தா இந்த வாரத்துக்குள்ளேயும் முடியாதான். ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாவேக தரப்பில் புஷி ஆனந்தையும் செங்கோட்டையனையும் நியமிச்சிருக்காங்க போல் இருக்கு. நீங்கள் வந்து அதிமுக தரப்பில் பேச்சுவார்த்தை பண்ணுங்க அப்படின்ட்டு. செங்கோட்டையனா தெரியுமே, அதிமுகவுக்கு வந்து கை வந்த கலையாது செங்கோட்டையனுக்கு. அதனால் அவரும் பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, வேலுமணியும் சிவி சண்முகமும், இல்லை எங்களுடைய பிரச்சனையை ஃபஸ்ட் நாங்கள் முடிச்சுட்டு வரோம், அதனால் வந்து உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை வேணான்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சுட்டாங்க போல் இருக்கு. அதனால் அவங்களும் வந்து சொந்த ஊர் பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் இந்த வாரம் அதனால இந்த வாரமும் அமைச்சரவை விரிவாக்கம் என்பது நடக்காது, அடுத்த வாரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் அடுத்த வாரத்துக்குள்ள அந்த பிரச்சனை எல்லாம் தீந்துருமா, அதிமுக எம்எல்ஏக்களோட எதிர்பார்ப்பை வந்து குறைச்சிக்குவாங்களா, இல்லை அவங்க எதிர்பார்க்குற மாதிரி பல முக்கியமான சக்தி வாய்ந்த துறைகளை வந்து விஜய் அவங்களுக்கு விட்டு கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவரை நம்பி வந்த பல எம்எல்ஏக்களுக்கெல்லாம் பல துறைகள் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தார் முன்னாடியே. ஆனால் இப்படி வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் வரும் அப்படின்னு விஜய் எதிர்பார்க்கல. அதனால வந்து அடுத்த வாரம் தான் தெரியும் நமக்கு. இதுக்கிடையில் அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர் இன்பதுரை, ஆமா, அவர் வேற இது வந்து சிபிஐ வழக்கு விசாரிக்கும், குதிரைபேரம் நடந்திருக்கு, ஆமா, அப்படி இப்படின்னு அவர் வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாரு. ஆமா, இன்னொரு பக்கம் இவரு நம்ம வீரமணி,
அவர் வந்து அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லைன்றாரு. கடைசியில் வந்து எந்த பக்கம் அவருக்கே தெரியல போல. அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான ஸ்டேட்மெண்ட் வந்து வீரமணி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ விஜய் வந்து எதற்காண்டி கேரளா போறார் அப்படின்னா, ஆப்வியஸாக எல்லாத்துக்கும் தெரியும், அடுத்த வாரம் கேரளாவில் வந்து காங்கிரஸ் அரசு அமைய போகுது. வர திங்கட்கிழமை கேரளாவில் அடுத்த முதலமைச்சராக வந்து சதீசன் பதவியேற்றிருக்க போறார் போல. அந்த பதவியேற்பு விழாவிற்காக காங்கிரஸ் வந்து விஜய் அழைச்சிருக்காங்க. எப்படி அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்து முடிஞ்சு ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 3 பேர் போட்டி இருந்தது. 3 பேர்ல ஒருத்தர் காங்கிரஸ் ஒரு பெரிய பஞ்சாயத்தை முடிஞ்சு சதீசனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி விஜய் வந்து இங்க காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுத்தார்லே பதவியேற்பு விழால, அதே மாதிரி நடைமுறையை வந்து காங்கிரஸ் வந்து விஜய்க்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அதையொட்டி தான் விஜய் முதல் முறையாக பதவியேற்றதுக்கு அப்புறம் கேரளாவுக்கு வந்து காங்கிரஸோட பதவியேற்புல கலந்து அங்கே ராகுல் காந்தி வராராம். ஆனால் அங்க அந்த பதவியேற்பு விழாவுக்கு போறார். தமிழ்நாட்டு பொறுப்பு ஆளுநர் தான் கேரளாவுக்கு முழுநேர ஆளுநர் அர்லேக்கர். அதனால அவரு ஃபுல்லா கேரளாவில் இருக்கிறதுனால அவர் அந்த பதவியேற்பு விழாலாம் முடிச்சுட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு இங்க வந்தா மட்டும்தான் அமைச்சரவை விரிவாக்கம் நடக்கும். அப்போதான் அமைச்சர்கள் வந்து பதவியேற்க முடியும். அது வரைக்குமே வந்து அமைச்சர்கள் இல்லாத பல இலாக்காக்கள் வந்து தொடர்ந்து பல கோப்புகள்லாம் தேக்கநில் இருக்கு. அதுவே விஜய்க்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு, நடைமுறை சிக்கலாக மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துறாரு. அதே நேரத்தில் அதிமுகவில் 2 கருத்து வேறுபாடு வருது. அதில் ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு தரப்பும் சண்முகம் வேல்மணி ஒரு தரப்பும் இருக்குது. அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் நேராக அவங்கள போய் சந்திக்கிறாங்க. அப்போ சந்திக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஆதரவு கேட்குறாங்கன்னு தானே அர்த்தம். அது வந்து அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு அர்த்தம். இது வந்து கண்டிப்பாக வழக்கு பதிவாகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அந்த இன்பதுரை வந்து முக்கியமான ஒரு வழக்கை வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுறாரு. என்ன அப்படின்னா, 1993ஆம் ஆண்டு அப்போ பார்லமெண்ட்ல பிரதமர் நரசிம்மராவ் வந்து இப்படி தான் பண்ணாரு. அதாவது அவரோட கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்காக குதிரை பேரமாக குறுக்கு வழியில் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியை சேர்ந்த எம்பிக்களோட சப்போர்ட் வாங்குறதுக்காண்டி குதிரை பேரம் மூலியமாக குறுக்கு வழியில் போனது எல்லாமே வந்து அப்போவே சிபிஐலாம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி விசாரிச்சாங்க. அதே நிலைமை தான் இப்போ விஜய்க்கு ஏற்பட போகுது அப்படின்ற ஒரு புதிய ஒரு கோணத்தை, புதிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக இன்பதுரை ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அதாவது அந்த வழக்கை ஒப்பிட்டு பேசும்போது இப்பயும் விஜய் வந்து குதிரை பேரத்தில் ஈடுபடுறாரோ அப்படின்ற சந்தேகம் வந்து இன்னும் அதிகமாக எழுது. ஏன்னா குறிப்பிட்ட அதிமுக பொதுச் செயலாளரை தாண்டி ஒரு குறிப்பிட்ட ஃபேக்ஷன் மட்டும் விஜய் வந்து பார்த்து பேசுறது, அவங்க ஆதரவுலாம் வாங்குறது என்பது குதிரை பேரம் நடக்குதோ அப்படின்ற ஒரு கண்டோட்டத்தோட சிபிஐ வந்து நிச்சயமாக வழக்கு பதிவு பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையை வந்து இன்பதுரை பகிர்ந்திருக்கார். இது வரக்கூடிய நாட்களில் உண்மையிலேயே சிபிஐ வழக்கு பதிவுமா, இல்லை சிபிஐ வழக்கு பதிய சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து தனியாக ஒரு வழக்கு எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் போடுவாங்களா, அதெல்லாமே வந்து இன்னும் குழப்பமாக தான் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இன்னும் வரக்கூடிய நாட்களில். பிரேமலதா எப்படி சட்டமன்றத்தில் வந்து இந்த விவகாரத்தை குறித்து பேசினாங்களோ அதே போல் இப்போ வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்க, இப்போ மற்ற கட்சிகள் வந்து சொன்னிச்சில்ல, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிகா உள்ளிட்ட கட்சிகள் வந்து மத சார்பற்ற வெற்றி கூட்டணி சேர்ந்தவர்கள் எவ்வாறு நிபந்தனை இல்லாத ஆதரவு தெரிவித்தாங்களோ அதே போல் அதிமுகவிலிருந்து பிரிந்து ஒரு அணியினர் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் அதே போல் சொல்லணும், அந்த வார்த்தையை சொல்லலை. அப்படிங்கிறப்ப இது சந்தேகம் நடக்குது. எப்படி இதை மக்கள் நம்புவாங்க, குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிறது சந்தேகமாகவே இருக்குது. இதை வந்து முதலமைச்சர் விஜய் வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் திருப்பி அவங்க சொல்கிறது என்னன்னா, அந்த கார்ல முகத்தை மூடிட்டு போனது யாரு, அதுதான் இப்போ திருப்பி மீண்டும் கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்வியை எழுப்புறாங்க. நான் முன்னாடியே போன தடவை சொல்லியிருந்தோம் இல்லையா, அது யாராக இருந்தாலும் அதை தெளிவுபடுத்தணும், இல்லைன்னா அந்த 5 வருஷத்துக்கு அது பேசு பொருளாகவே இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதை திருப்பி மீண்டும் அதை தெளிவுபடுத்தணும், எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வரக்கூடாது. நீங்கள் ஏன் மறைக்கிறீங்க, யாராக இருந்தால் என்ன சொல்ல வேண்டியதானே, என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட போகுது, சொல்கிறதுல என்ன இட போகுது அப்படிங்கிறதான் பிரேமலதா கேள்வி எழுப்புறாங்க. இந்த விவகாரம் குறித்து பேசிட்டு இருக்கும்போது அந்த நம்ம காமராஜ் நினப்பு தானே வருது, மன்னார்குடியில் காமராஜ் அந்த நினப்பு தானே வருது. அவர் வந்து நேற்று பேசும்போது என்ன சொல்றாரு, வாய்ப்புன்னு வந்தா அதை பயன்படுத்திக்கணும், அப்படி பயன்படுத்தலைன்னா அது ஒரு திறமையான மனிதன் இல்லை அப்படின்னு அந்த காமராஜ் சொல்றாரு. என்ன யாரும் மிரட்டவோ அச்சுறுத்தவோ முடியாது, அடுத்த சில மாதங்கள்ல தமிழக அரசியல்ல பெரிய மாற்றம்லாம் வரும் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்பவே வந்து என்ன மாற்றம் வருதுன்னு சொல்ல தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும். இப்போ காங்கிரஸ் இப்போ அவங்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்கல்ல, அவங்க முதல்ல போனது. இப்போ நீங்க சொன்னீங்க அவர் வந்து 5 பேருக்கும் அமைச்சர் பதவி நல்லா இருக்கும் சொல்றாரு கார்த்திக். இப்போ இவர் கிரீஸோட போய் 5 எம்எல்ஏக்களோட போய் ராகுல் காந்தி சந்திச்சாராம். அவரு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாராம். தேர்தலுக்கு முன்பே போயிருக்கலாம், 7 சீட்டு தரேன்னாங்க,
நாம தான் அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் விட்டுட்டோம், இப்போ நம்ம நிறையா ஜெயிச்சிருக்கலாம், தமிழகத்தில் கால் ஒன்றிருக்கலாம், சரி இந்த 2 அமைச்சர்களும் பொறுப்பாக இருந்துருங்க, உங்கள் தொகுதிக்குள்ளேயே இருந்திருக்காதீங்க, எல்லா தொகுதிக்கும் போங்க, கட்சியாக வளருங்க அப்படிலாம் சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம் ராகுல் காந்தி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இந்த துறை தான் வேணும், எனக்கு இந்த துறை தான் வேணும்னு கேட்குறாங்கல்ல அதிமுக. அதே போல் அந்த நாளைக்கு கேரளாவில் ராகுல் காந்தி சந்திப்பு போது கூட அந்த 2 துறைகள் கொஞ்சம் வெயிட்டான துறைகளாக கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் இப்போ தான் அதிகாரத்தில் வர்றாங்க காங்கிரஸ். மாணிக்கம் தாக்கர் சொல்கிற மாதிரி 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ தான் காங்கிரஸ் அதிகாரத்திற்கு வருது. அதனால் வந்து அவங்களும் சும்மா நார்மலான துறையில் எடுத்து போக மாட்டாங்க, அவங்களும் ஒழுவாக தான் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ கூட்டி கழித்து பார்த்தாலும் அமைச்சரவை முடிக்கிறதுக்கே வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கும். இந்த சிக்கலெல்லாம் தாண்டி வருவார் அப்படின்ற நம்பிக்கையில் தாவேக்காரங்க இருக்காங்க. ஆனால் அந்த சிக்கல் எப்படி இன்னும் பெருசாக போகுது அப்படின்ற சந்தேகத்தோடு தான் அணுக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு துறை அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னா அதே வலுவான துறையை அதிமுகவும் கேட்பாங்க இல்லையா, அவங்களும் விட மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு இடியாப்ப சிக்கலாக தான் போயிட்டுருக்கு விஜய்க்கு. தன்னுடைய கட்சி தனக்கு கீழே இருக்கிற தனது கட்சிக்காரங்க அமைச்சரவையில் ஊழல் நடக்காமல் பாதுகாப்பார். நேற்று அதை வச்சு நான் சொல்கிறது வந்து அவர் வந்து ₹1 கூட ஊழல் செய்ய மாட்டார், அதுக்கு விருப்பம் இல்லை, நேர்மையாக இருப்பார், ஸ்ட்ரைட்டாக இருப்பார், அதே போல் அமைச்சர்களையும் பார்த்துக்குவார், நாங்களும் அந்த மாதிரி இருப்போம், எங்களுக்கு கீழே எம்எல்ஏக்களும் அதிகாரிகளும் அந்த மாதிரி கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கூடுதல் காங்கிரஸ் அதிமுகலாம் நேர்மையாக இருப்பாங்களா, அதை இவரால் கண்டிக்க முடியுமா, கண்காணிக்க முடியுமா, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் சமாளித்து தான் வரணும். இப்போ அப்படியே இன்னொரு பக்கம்னா திருச்சி கிழக்கு மீண்டும் லைம் லைட்டுக்கு வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா கூடிய விரைவில் அங்கே வந்து தேர்தல் நடக்க போகுது, இடைத்தேர்தல். ஏன்னா எப்போ வேணாலும் அறிவிக்கலாம். ஏன்னா விஜய் வந்து திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர்ல ஜெயிச்சார் இல்லையா, அதுல ஒரு தொகுதி விட்டு கொடுக்கணுன்ற அடிப்படையில் திருச்சி கிழக்குல ராஜினாமா பண்ணிட்டார். அப்போ திருச்சி கிழக்கு கூடிய விரைவில் வந்து தேர்தல் நடக்கும், இடைத்தேர்தல் நடக்க போகுதுன்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது. யூஸ்வலாகவே என்ன ஃபார்முலா அப்படின்னா இடைத்தேர்தல் நடந்தால் ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதனால தான் பல கட்சிகள் போட்டி கூட போட மாட்டாங்க, அதில் விட்டுருவாங்க, சரி ஆளுங்கட்சி தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு போட்டி கூட போட மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதே நிலைப்பாட்டை எடுக்குமா, போட்டி போடாமல் ஒதுங்கிடுவாங்களா, இல்லை போட்டி போடுவாங்களா அப்படின்ற ஒரு விவாதம் இருந்த சமயத்தில் அன்பில் மகேஷ் இருக்கார்ல, அவர் தான் அந்த தொகுதிக்கு பொறுப்பாக இருந்தார். திருவெரும்பூர் தொகுதி, திருச்சி கிழக்கு எல்லாமே அவர் தான் பொறுப்பாக இருந்தார். அவர் என்ன தீர்மானம் போட்டார் சமீபத்தில், இந்த மாதிரி திருச்சி கிழக்குல ஸ்டாலின் போட்டி போடணும் அப்படின்னு தீர்மானம் போட்டதா ஒரு செய்தி வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து போட்டி போட்டு அசம்பிளிக்குள்ள ஸ்டாலின் வரணும்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டதா ஒரு செய்தி வந்துச்சு. அது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு தெரியல. அந்த செய்தி வந்து திமுகக்குள்ள பெருசா பேசப்பட்டது. ஏன்னா மீண்டும் ஸ்டாலின் வந்து போட்டி போட்டு அந்த விஜய் ஆதரவு வழியில மீண்டும் அவருக்கு தோல்வி வந்துருச்சு அப்படின்னா கட்சி இன்னும் பெரிய பின்னடைவு சந்திச்சிரும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் சொல்லிட்டு திமுகக்குள்ள சொன்னாங்க. அதற்கு பதிலாக தீர்மானம் போட்டவரையே என் வேட்பாளரை முன்மொழியக்கூடாது, அதாவது அன்பில் மகேஷையை என் வேட்பாளர் அறிவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திமுகக்குள்ள பேச்சுவார்த்தை பண்ணிருக்காங்க. அன்பில் மகேஷை மீண்டும் நிக்கட்டும் திருச்சி கிழக்குல, திருவன்பூர்ல தோத்து போனார் இல்லையா, திருச்சி கிழக்குல மீண்டும் அவர் போட்டி போட்டு அசம்பிளிக்குள்ள வரட்டும்னு சொல்லிட்டு திமுகக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிருக்காங்க போல. அதுக்கு ஆப்போசிட்ல யார் நிக்க வைக்கிறாங்க அப்படின்னா தாவைக்கல்ல இருந்து கூப்பா கிருஷ்ணன் இருக்கார்ல, லால்குடியில தோத்தார்ல லீமா ரோஸோட போட்டிட்டு, கூப்பா கிருஷ்ணனை வந்து திருச்சிகளை போட்டியிட வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பார்வை வந்து தாவேக்காக்குள்ள பேசப்பட்டு இருக்கு. அப்போ இப்போ என்ன போட்டி அப்படின்னா கூப்பா கிருஷ்ணன் வெர்சஸ் அன்பில் மகேஷ், அந்த போட்டி வந்து பேசப்படுது. அது அஃபீஷியலா ரியலா அந்த போட்டி மாறுமா அப்படின்றத வந்து போற போக தான் தெரியும் நமக்கு. நீங்க நடுவில் சகாயம்லாம் பேசினாங்களே, சகாயம் பேசினாங்க, இன்னும் 2-3 செலிபிரிட்டிஸ்லாம் கூட பேசினாங்க. இப்போ இன்னொரு விஷயம் இப்போ ஒன்று ஓடிட்டு இருக்கு, ஜோதிடர் ஒருத்தர் நியமனம் பண்ணாங்கல்ல அதிகாரியா, ரிக்கி ரஞ்சன் ராஜித் பண்டிட் வெற்றிவேல், அவரை வந்து நியமனம் பண்ணாங்கல்ல, அவர் வந்து அப்புறம் எல்லாரும் கடுப்பா சட்டசபையில் வந்து விசிகா கம்யூனிஸ்ட் பிரேமலதாலாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. வேணா தனியாக பர்சனலாக வச்சுக்கிங்க, இது தேவையில்லாத வேலை பிரேமலதா கடுமையாக பேசினாங்க இல்லையா, எல்லா கட்சியும் பேசிச்சு, ராஜகுருவா அப்படின்ற ராஜகுருவாலாம் வச்சுக்கன்னு சொல்லி உடனே அந்த நியமனத்தை ரத்து பண்ணிட்டாங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு ஒரு இது நாம் முதல்ல ஒன்று நியமனம் பண்ணுறோம், என்னடா இது எல்லாரும் கண்டிக்கிறாங்க, ரத்து பண்ணுற மாதிரி வந்துருச்சே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு இது, ஏன் நம்ம ஜோதிடரை திருச்சி கிழக்கில் நிற்க வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கான். நடந்தாலும் நடக்கலாம். அப்போ அவரை ஜெயிக்க வச்சு அமைச்சராக கொண்டு வந்துடலாம், அப்போ யார் கேட்பாங்கன்ற முடிவு எடுக்கலாம். அதுவும் சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா அவர் ஒரு பிரபல தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கும்பொழுது என்ன ஒரு ஜோதிடர்னே நினைக்கல, சும்மா ஒரு அரசியல் ரீதியாக பேசுவோம், அது அவருக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாரு. பெரும்பாலும் ஜோதிடர் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டார் அவர், ஆனால் இப்போ நல்லா முடிவு எடுப்பார் அப்படி இப்படிலாம் அவர் சொல்லிட்டு இருக்கிறார்.
விஜய் புகழ்ந்து சொல்லிட்டு மேபி இருக்காரு. நீங்க சொல்றத பார்த்தா திருச்சிகளுக்கு அவரா கூட வேட்பாளராக வர வாய்ப்பு இருக்கு. அது இப்போ ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். நம்பர் ஒருத்தர் காட்டினார். இந்த பாருங்க, நான் அவருக்கு சொல்லும்போது நான் நம்பல, அவர் இதை பாருங்க அப்படின்னு காட்டினாரு. இல்லை இவர் பேரும் ஓடுதா? ஏற்கனவே பெண்கள் பேர்லாம் ஒரு 2 பெண்கள் பேர்லாம் ஓடிச்சு. இப்போ என்ன இந்த பேரும் ஓடுதா? போட்டியில் இவங்களும் இருக்காங்க. அப்போ ஆமா டிவிக்கு. ஆமா, அதாவது மேபி நீங்க சொல்றது கூட நடக்கலாம். விஜய் கூட ஒருவேளை அவர் ஜெயிக்க வச்சு அமைச்சரை ஏத்துக்கலான்ற கூட ஒரு மைண்ட் செட்ல இருக்கலாம். அது அஃபீஷியலாக வந்ததுக்கு அப்புறம்னா இன்னும் பல கூத்துக்கள்லாம் காத்திருக்குன்னு தான் சொல்லணும் தேர்தல் காலத்தில். ஆனால் பெரும்பாலான வாய்ப்பு நீங்கள் சொன்ன மாதிரி கூப்பா கிருஷ்ணனுக்கு தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா அவங்க திருச்சி அவர் லோக்கலு கொஞ்சம் மூத்த அமைச்சர் வேற. ஏற்கனவே அதாவது சீனியர்ஸுக்கு வந்து கம்மி. செங்கோட்டையன், ஜெயஸ்ரீ பிரபாகர் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அதனால சீனியர்ஸ் கொஞ்சம் வேணும். எல்லாம் சின்னவங்கள வயது கம்மியாகவும் அனுபவம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. சீனியர்ஸ் இருந்தால் அமைச்சரவைக்கு நல்லது, கட்சிக்கு நல்லது அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அதனால அவரை பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் இந்த பிடி ஒன்று ஓடுது. ஜோதிடர் வந்து நம்ம நியமனம் பண்ணோம், டக்குன்னு எடுத்துட்டாங்க. அதனால அவருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களாம். அவர் வேட்பாளர் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆமா, இப்போ நீங்க ஜெயஸ்ரீ பிரபாகர் பத்தி சொன்னீங்களா, சபாநாயகர், அவரு என்ன ஒரு செய்தி சொல்றாங்க அப்படின்னா, அவரோட மகன் ஏற்கனவே ஒருத்தர் வந்து டிவிக்கல் இருக்கார். பேர் அமலன் சொல்றாங்க. அவருக்கு டிவிகே சார்பா ஏதோ ஒரு வகையில ஒரு பதவி வரப்போகுது. அதான் என்னன்னா, இவரு சபாநாயகரா நியமிக்க போறாங்க. அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவர் வந்து என்ன சொல்றாரு, சபாநாயகர் பதவியெல்லாம் வேணாங்க, ஏதோ ஒரு துறை கொடுங்க, அமைச்சர் பதவி. ஆமா, ஏதோ ஒரு துறையை ஒதுக்குனீங்கன்னா அந்த அமைச்சர் நான் பேசாம இருந்துக்குவேன், நான் பேசாம அமைதியா கரெக்டா எந்த இதுவும் இல்லாம இருப்பேன் அப்படின்னு. இவங்க எல்லாருமே சேர்ந்து அவரை ரொம்ப ப்ரெஷர் பண்ணிருக்காங்க. நீங்க தான் சபாநாயகர் இருக்கீங்க, நீங்க தான் பண்பா பேசுவீங்க, அமைதியா பேசுவீங்க, ஏடிஎம்கேல இருந்திருக்கீங்க, நீங்க அவங்களதான் அமைதிப்படுத்த முடியும், திமுகவிலையும் உங்களை மதிப்பாங்க, அதனால் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவர் ஒத்துக்காமல் அப்படியே தடவிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ தான் சொன்னாங்க, உங்கள் பையனுக்கு வேணால் ராஜ்யசபா சீட்டு தந்துடுறோம். அதாவது சிவி சண்முகம் கேட் பண்ண சீட்டை. ஆமாம், அதான் ஏதோ ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டு தந்துடுறோம், நீங்கள் கண்டிப்பாக இருங்க, வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு, பையனுக்கும் கட்சியில் ஃபியூச்சரில் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் சம்மதம் தெரிவித்து தான் இவர் சபாநாயகர் பதவியை ஏற்றுக்கிட்டாராம். ஓகே, அப்படின்னு ஒரு தகவல். அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு தகவல் இருக்கு. அப்போ நீங்கள் சொன்னது போல் சிவி சண்முகம் ராஜினாமா பண்ணார்ல, அந்த ராஜ்யசபா சீட்டு கூட அவரோட மகனை போட்டியிட வைக்கிறதுக்கு தாவேக்கா முயற்சி எடுப்பாங்க. அதுவும் நம்ம வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இல்லை, காங்கிரஸ் வேறு இன்னும் இங்கே ராஜ்யசபா சீட்டு கேட்குதான். அதான் முன்னாடி துண்டை போட்டாங்களே டிவிகேவோட 2028 போல இடங்கள் காலியாக 2 வருஷம் கழிச்சு அது இப்போயே பேசி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் சிதம்பரத்துக்குலாம் இடம் காலி ஆகுது. இப்போயே பேசி வச்சுட்டு மீண்டும் அந்த இடத்த கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்பு அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு திமுகவில், எலெக்ஷனுக்கு அப்புறம் தாவேக்காவில் ராஜ்யசபா. நல்ல வாய்ப்பு காங்கிரஸ், நல்ல வாய்ப்பு காங்கிரஸ். ஆமாம், தமிழக பாஜக முன்னாள் செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத் இது அப்பப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டே இருப்பார். இவர் கட்சி தலைமையை விமர்சிச்சதா சொல்லி 1 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களாம். நயினார் நாகேந்திரனும் எல் முருகனும் தூண்டுதல் பேர்ல எனக்கு நோட்டீஸ் வரப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் வந்து எந்த தப்பும் செய்யல, எனக்கு எதுக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க, நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன், எல்முருகனும் நயினாரும் தூண்டுதல் பேரில் தான் இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க 1 கோடி ரூபா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. விமர்சித்ததுக்கு 1 கோடி ரூபா போடுவாங்க. அது அந்த கட்சியில் இருக்கிறவர், அதுவும் மேலிட அந்த இது செய்தி தொடர்பாளர் மாதிரி இருந்தவர். அவர் வினோதமாக இருக்காது ஒன்று. அவர் என்ன சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கெல்லாம் நயினார் நாகேந்திரன் வந்து தலையாடிட்டு இருந்தார். அதாவது பாஜக வந்து எந்த இடத்துல ஜெயிக்கும், எந்த இடத்துல தோக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமி என்னென்ன சொல்கிறாரோ எல்லாத்துக்கும் தலையாடிட்டு இருந்தார். நான் வந்து என்ன சொன்னேன், விஜய் அலை வீசுது, நம்ம தாவேக்காவுக்கு நம்ம கூட்டணி வைக்கலாம்னு சொன்னேன், இது ஒரு தவறா அப்படின்னு கேட்குறாரு அவர். பாஜக தரப்புல இவர் சொல்லியிருக்காரு தாவேக்காவுடைய சேரலாம் அப்படின்ட்டு. அதான் நீ அதிமுக அனுப்பிச்சு விட்டீங்களே. நான் சொன்ன மாதிரியே இப்போ தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க, தாவேக்கா தான் அதிக இடங்களில் ஜெயிச்சிருக்கு. அதனால இது வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் படுதோல்வி ஏற்படுத்தி கொடுத்தது நயினார் நாகேந்திரன் தான், அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள்லாம் ஏஎன்எஸ் பிரசாத் வார்த்தைகள் மாதிரியே தெரியலையே, பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் வார்த்தை மாதிரிலாம் இருக்கு. நயினார் நாகேந்திரன் வந்து பதவியில் நீக்குங்க, எல்லாமே அவரோட உள்ளூர் அரசியலாக தானே இருக்கும்.
அதுதான் பாஜகக்குள்ள பேசப்படுது. இல்ல இப்ப இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 4 இடம் ஜெயிச்சாங்கல்ல போன தேர்தல், அதுக்கப்புறம் இப்ப ஒரு இடம் தானே வந்தது, ஊட்டி மட்டும் தான் வந்தது. அப்பல இருந்து நயினாரே ஜெயிக்கலங்கிறப்ப எதுக்கு அந்த இடம், எதுக்கு அவரு அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக மாநில முன்னாள் தலைவர் இருக்கிறப்ப ஏதோ ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கும், ஆளுங்கட்சியை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஏதோ பிரஸ் மீட் வச்சுட்டு இருப்பாரு, பேசு பொருளாவே இருந்தது. நயினார் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் இல்ல, கட்சி உயிர்ப்புடன் இல்ல, ஒரு நமக்கு வந்து இப்போ வந்து பின்தங்கி இருக்கு, பின்னடைவு தான் ஏற்பட்டுருக்கு, அதனால தலைமையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நயினாருக்கு எதிராக ஒரு குரூப் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, மேபி நயினாருக்கு அகைன்ஸ்டா வந்து என்னென்ன மாதிரி புகைச்சல்லாம் ஏற்பட போகுது பாஜகக்குள்ள அப்படின்றது வந்து பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏற்கனவே இந்த விஜய் ஃபேக்டர் வந்து பல கட்சிகளை வந்து தொந்தரவுக்குள்ளாகி இருக்கு, ஒரு பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக 2ஆக உடையப்பட்டிருக்கு. பாஜகக்குள்ள நயினாருக்கு அகைன்ஸ்டா புது புது குற்றச்சாட்டுகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருமே வந்து நயினாருக்கு அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியோட தலைமை மீதே ஒரு பெரிய கேள்வி, பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு. இதெல்லாமே குறித்து நம்ம இன்னைக்கு வந்து டீட்டெயில்டாக பேசணும். நாளைக்கு இன்னைக்கு வந்து சிவி சண்முகம் தரப்பினர் வந்து சபாநாயகர்கிட்ட போய் பேசியிருக்காங்க, ஜேசிடி பிரபாகர்கிட்ட. எங்களோட கொறடாவை நீங்கள் அங்கீகரிங்கன்னு சொல்லிட்டு புது மனுவை போட்டிருக்காங்க போல் இருக்கு. ஸோ ஜேசிடி பிரபாகர் வந்து எந்த கொறடாவை அங்கீகரித்து எந்த அதிமுக அணியினருக்கு ஆதரவாக செயல்பட போறார் அப்படி எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் தெரிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசணும், தொடர்ந்து பேசலாம். நன்றிண்ணா. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.